அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு செயல்படுகின்ற விதம், நாட்டு மக்களுக்கு அரசு செய்த திட்டங்கள், அதை முழுவதும் இந்த தகவல் தொழில்நுட்பத்தின் மூலமாக மக்களுக்கு அளிக்க வேண்டும் என்று வருகை தருகின்ற நம்முடைய நிர்வாகிகளை அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். அது மட்டுமல்ல, இன்றைக்கு வேண்டுமென்றே திட்டமிட்டு எதிர்க்கட்சி சேர்ந்தது ஒரு தவறான செய்தியை இந்த தகவல் தொழில்நுட்பத்தின் மூலமாக பரப்பி அது பின்னடைவை செய்ய இன்றைக்கு முயற்சி செய்து கொண்டார்கள். அதையும் நம்முடைய தகவல் தொழில்நுட்ப பிரிவை சேர்ந்த நிர்வாகிகள் முறியடிக்க வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுள்ளேன். அதே போல இன்றைக்கு இளைஞர் இளமன்கள் பாசறை ஒரு அற்புதமான அமைப்பு. இன்றைக்கு படித்த இளைஞர்களை வைத்து இந்த அமைப்பை ஏற்படுத்தியிருக்கின்றோம். இந்த அமைப்பின் மூலமாக அரசு போடுகின்ற திட்டங்கள் மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். அதேபோல் அங்கு ஏதாவது மக்கள் பிரச்சனை இருந்தால் உடனடியாக அதை அரசுடைய கவனத்தில் கொண்டு வர வேண்டும். அவருடைய பணி மகத்தான பணி. மக்களோடு மக்களாக இருந்த அந்த பகுதியிலே செயலாற்றுவதற்காக இளைஞர் இளம்பெண்கள் பாசறையை நாம் உருவாக்கி தந்திருக்கின்றோம். இன்றைக்கு தமிழகத்திலே எத்தனையோ அரசியல் கட்சிகள் இருந்தாலும் அதிகமாக இளைஞர் பட்டாளங்கள் நிறைந்த கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி. சுமார் ஒவ்வொரு தொகுதிக்கும் இப்பொழுது குறைந்தபட்சம் 300 பூத் இருக்கும். அதுவும் ஆவடி தொகுதி, அதேபோல மதுரை வாயில், இன்னும் திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கின்ற பல்வேறு தொகுதிகள் சுமார் 400 பூத்துக்கள் இருப்பதாக நான் கேள்விப்பட்டேன். 400 பூத் என்று வைத்துக் கொண்டால் ஒரு பூத்துக்கு இளைஞர் இளம்பெண்கள் பாசறை சேர்ந்த நம்முடைய உறுப்பினர்கள் சுமார் 25 பேர் என்று வைத்துக் கொண்டால் ஒரு தொகுதிக்கு 10,000 பேர் இளைஞர்கள் பட்டாளங்கள் அணிவகுத்து கட்சிக்கு நிற்கின்றனர். ஒரு தொகுதிக்கு 10,000 பேர் என்றால் அவருடைய குடும்ப ஓட்டு சராசரியாக 4 பேர் என்று வைத்துக் கொண்டால் கூட 40,000 ஓட்டு இப்பவே ரிசர்வ் பண்ணிட்டோம். ஆகவே நம்முடைய இளைஞர் பட்டாளங்கள் இந்த தேர்தலை விழிப்போடு இருந்து எதிரிகளை வீழ்த்தி நாம் வெற்றி பெற வேண்டும். இன்றைக்கு தேர்தல் போர் என்று பறைசாற்ற இருக்கின்றார்கள் தேர்தல் ஆணையம். தேர்தல் ஆணையம் தேர்தல் தேதியை அறிவித்தவுடன் தேர்தல் போர் துவங்கப்பட்டுவிடும். அந்த தேர்தல் போரிலே இங்கே வருகை தருகின்ற இளைஞர் பட்டாளங்கள் எழுச்சியோடு வீரநடை போட்டு தேர்தல் போரிலே எதிரிகளை ஓட ஓட விரட்டி வெற்றி கொடியை நாட்ட வேண்டும். அந்த வலிமை உங்களிடத்திலே இருக்கின்றது. இளைஞர்கள் நினைத்தால் எதையும் சாதிக்கலாம். சாதிக்க பிறந்தவர்கள் இளைஞர் பட்டாளங்கள். அந்த சாதிக்க பிறந்த இளைஞர்கள் பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், இதயம் புரட்சித் தலைவர் அம்மா இருவரும் தலைவர்கள் உருவாக்கிய இயக்கம் மீண்டும் அம்மாவுடைய ஆட்சி தொடர பாடுபட வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் உங்கள் இருகரம் கூப்பி வேண்டி கேட்டுக் கொள்கிறேன். இன்றைக்கு எதிரிகள் எத்தனையோ பித்தலாட்டத்தை சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். அவள் ஒரு செய்தியை பரப்பிக் கொண்டு இருக்கின்றார்கள். நாள்தோறும் பொய் செய்தியை வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். எல்முனை அளவு உண்மை கிடையாது. அதையெல்லாம் தகுதிபடி ஆக்குவது இங்கே வருகை தருகின்ற தகவல் தொழில்நுட்ப பிரிவும் இளைஞர் பாசறை சேர்ந்தவர்கள். இன்றைக்கு இளைஞர் சமுதாயம் நாட்டை ஆளக்கூடிய சமுதாயம். எதிர்கால இந்தியாவை, எதிர்கால தமிழகத்தை ஆளக்கூடியவர் இங்கே என் கண்முன்னே அமர்ந்து கொண்டிருக்கின்றனர். உங்களை போல் நானும் 1974 கல்லூரியிலே படித்துக் கொண்டிருந்த பொழுது என்னுடைய சிற்றூரில் சிலுவம்பாளையத்திலே கிளைக்கழகத்தை நான் துவக்கினேன். அப்பொழுது என்னுடைய கிராமம் காங்கிரஸ் கோட்டை. நான் கிளைக்கழகத்தை துவக்கி கல்லூரிக்கு சென்று விட்டேன். 2 நாளில் அந்த கொடிக்கம்பத்தை பிடிக்கிவிட்டு சென்று விட்டார். அந்த காங்கிரஸ் கோட்டையிலே நான் அப்பொழுது சிறு வயதிலேயே கல்லூரி பருவத்திலே படிக்கின்ற பொழுதே நான் கலர் கொடி ஏற்றியவன்.
அன்றிலிருந்து இன்று வரை சுமார் 46 ஆண்டு காலம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களோட விசுவாசியாக உண்மை தொண்டனாக இருந்து கொண்டிருக்கின்றேன். இங்கே வந்திருக்கின்றவர்கள் கூட நமக்கு சிறிய பொறுப்பு தான் கிடைத்திருக்கின்ற என்ன வேண்டாம். உங்களுடைய உழைப்பு, இயக்கத்துக்கு விசுவாசம், உயர்ந்த இடத்திற்கு உங்களை அழைத்து செல்லும். நான் எப்படி கிராமத்திலே கிளைக்கழகத்தை நான் துவக்கினோம், பிறகு ஒன்றிய பொறுப்பாளர், பிறகு மாவட்ட பொறுப்பாளர், பிறகு தலைமை பொறுப்பாளர், தலைமையிலே நிலைய செயலாளர் வரைக்கும் உயர்ந்திருந்தேன். மாண்புமிகு அம்மா அவர்கள் 1989 எடப்பாடி சட்டமன்ற தொகுதியிலே சேவல் சின்னத்திலே போட்டியிடுவதற்கு வாய்ப்பு அளித்து இதயம் புரட்சி தலைவி அம்மாவுடைய மிகப்பெரிய அதிக செல்வாக்கிலே வெற்றி பெற்றேன். நான் 89 அதிலிருந்து படிப்படியாக உயர்ந்து உங்கள் முன் முதலமைச்சராக நிற்கின்றேன். அந்த காலத்தில் இப்படிப்பட்ட வசதி கிடையாது. ஆனால் உங்கள் காலத்திலே பல்வேறு வசதி வாய்ப்புகள் நீங்கள் உருவாக்க முடியும். ஆகவே எளிதாக இங்கே வருவதற்கென்று எதிர்காலத்திலே சட்டமன்ற உறுப்பினராகலாம், நாடாளுமன்ற உறுப்பினராகலாம், அமைச்சராகலாம், ஏன் முதலமைச்சராகலாம் கூட உங்களுடைய உழைப்பு இருந்தால் ஆகலாம், விசுவாசமாக இருந்தால் ஆகலாம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஒரு ஜனநாயக அமைப்பு. இதில் உழைக்கின்றவர்களுக்கு மரியாதை கிடைக்கும், இங்கே உழைக்கின்றவர்களுக்கு பொறுப்பு கிடைக்கும், பதவி கிடைக்கும். அந்த கட்சி ஒரே கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி ஒன்றுதான். திமுக போனா வரவே முடியாது, கடைசி வரைக்கும் அடிப்படை உறுப்பினராக தான் இருக்க முடியும். ஏன்னா அது ஒரு குடும்ப கட்சி, அது ஒரு குடும்ப அரசியல். இன்னும் சொல்ல போனா திமுக கட்சின்னு சொல்ல தேவையில்லை, கார்பரேட் கம்பெனி. திருவள்ளூர் மாவட்டத்தில் நிறைய கம்பெனி இருக்குது, அது மாதிரி அது ஒரு கம்பெனி தான். அந்த கம்பெனியில போய் வேலை தான் செய்யலாம். எப்படி இங்க கம்பெனியில் இருக்கிற தொழிலாளர்கள் போய் பணிபுரிகிறாங்களோ அப்படி திராவிட முன்னேற்ற கட்சியில உறுப்பினராக இருந்தா அந்த கட்சிக்கு போய் பாடுபடலாம், அவ்வளவுதான் அவர்கள் கண்ட பலன். ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியிலே தங்களை இணைத்துக் கொண்டிருக்கின்ற அத்தனை கழக உடன்பிறப்புகளுக்கும் ஏதாவது ஒரு பதவி உங்கள் இல்லம் தேடி கதவை தட்டி வழங்கும். இன்றைக்கு அப்படி ஜனநாயகம் மிக்க, மக்களை மதிக்கக்கூடிய, தொண்டனை மதிக்கக்கூடிய ஒரு இயக்கத்திலே நீங்கள் இணைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய எதிர்காலம் சிறக்கும். அதற்கு எங்களுடைய அரசும் கட்சியும் துணை நிற்கும் என்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவித்து வருகின்றேன். இன்றைக்கு இந்த படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கி தர வேண்டும். அதற்காக இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் 2015 உலக முதலீட்டாளர் மாநாட்டை சென்னையிலே நடத்தினார். சுமார் 2,62,000 கோடி தொழில் முதலீட்டை ஈர்த்தார். புதிய புதிய தொழில் தமிழகத்திலே வருவதற்கு அடித்தளம் அமைத்தார்கள். அதே வழியில் வந்த மாண்புமிகு அம்மாவுடைய அரசும் எங்கே என் முன் அமர்ந்திருக்கின்ற இளைஞர் வட்டாளர்களுக்கு வேலைவாய்ப்பை பெருத்தி தர வேண்டும் என்பதற்காக 2019 ஜனவரியிலே உலக முதலீட்டாளர் மாநாட்டை நடத்தி சுமார் 304 தொழில் தமிழகத்திலே துவங்குவதற்கு அடித்தளம் அரசு, அம்மாவுடைய அரசு. இதன் மூலமாக 3,05,000 கோடியை தொழில் முதலீட்டை ஈர்த்தோம். புதிய புதிய தொழில் இப்பொழுது துவங்க ஆரம்பித்து விட்டன. இதுவரை 27% தொழில்கள் இன்றைக்கு துவங்கப்பட்டு விட்டன. 2019 உலக முதலீட்டாளர் மாநாட்டை நடத்தியதன் மூலமாக சுமார் 10 லட்சம் படித்த இளைஞர்கள் வேலைவாய்ப்பை உருவாக்குகின்ற சூழ்நிலையை நாங்கள் உருவாக்கி தந்திருக்கின்றோம். இளைஞர்களுடைய எதிர்காலம் சிறக்க நம்முடைய அரசு இப்படி அற்புதமான நடவடிக்கை எடுத்திருக்கின்றது. இந்தியாவிலேயே தொழில் துவங்கக்கூடிய உகந்த மாநிலம் தமிழ்நாடு என்ற பெயரை பெற்றிருக்கின்றது. இன்றைக்கு தமிழகத்திலே சட்ட ஒழுங்கு பேணி காக்கப்படுகிறது. தடையில்லா மின்சாரம் கொடுக்கின்றோம். புதிய தொழில் துவங்குவதற்கு ஏராளமான சலுகைகளை அம்மாவுடைய அரசு வாரி வழங்கிக் கொண்டிருக்கின்றது. தொழில் துவங்குவதற்கு எளிதாக இன்றைக்கு சிங்கிள் விண்டோ சிஸ்டம்,
அதை கொடுத்திருக்கின்றோம். ஒவ்வொரு மாதமும் என்னுடைய தலைமையிலே இன்றைக்கு எந்தெந்த தொழில்கள் பிரச்சனைக்கின்றது, அந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்கு ஒவ்வொரு மாதம் என்னுடைய தலைமையிலே தலைமைச் செயலகத்தில் கூட்டம் நடத்தப்பட்டது. அதிலே சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர்கள் அந்த உயர் அதிகாரிகளை அழைத்து யார் தொழில் துவங்குகின்றார்களோ அவருக்கு என்ன பிரச்சனை, அவர்கள் என்ன விண்ணப்பம் செய்தார்களோ அந்த பிரச்சனையை உடனுக்குடன் தீர்த்து வைத்து தொழில் துவங்கக்கூடிய உகந்த மாநிலம் என்ற நிலையை தொடர்ந்து நீடிக்க செய்து கொண்டிருக்கிறது. அதனால்தான் புதிய புதிய தொழில் தமிழகத்துக்கு வந்து கொண்டிருக்கின்றன. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே இந்த இளைஞர் சமுதாயம் மென்மேலும் பயன்பெற மேன்மையடைய எந்த திட்டமும் செயல்படுத்தவில்லை. ஆனால் இணையங்களிலும் வளர்க்கின்றோம். இளைஞர் பட்டாளர்களுக்கு தேவையான வேலைவாய்ப்பையும் நாங்கள் உருவாக்கி தருகின்றோம். அது மட்டுமல்ல, இன்றைக்கு இளைஞர் சமுதாயம் எதிர்காலத்தில் சிறக்க வேண்டும் என்பதற்காக கல்வியிலே புரட்சி மறுமலர்ச்சியை புரட்சி தலைவி அம்மாவர்கள் ஏற்படுத்தினார்கள். கல்விக்கு முன்னுரிமை கொடுத்தார்கள். பள்ளி கல்வித்துறை, உயர்கல்வித்துறைக்கு முன்னுரிமை கொடுத்தார்கள். இன்றைக்கு எத்தனையோ துறைகள் இருந்தாலும் இன்றைக்கு கல்வித்துறைக்குத்தான் அதிகமான நிதி ஒதுக்கீடு செய்து கல்வியை வளர வைத்தவர் இதே புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அதே வழியை பின்பற்றி மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மாவுடைய அரசும் இன்றைக்கு கல்விக்கு அதிக நிதி ஒதுக்கீடு செஞ்சு கல்வியிலே புரட்சி ஏற்படுத்தி இன்றைக்கு கல்வி கற்புடைய எண்ணிக்கை தமிழகத்திலே உயர்ந்திருக்கின்றது. ஆரம்ப கல்வியாக இருந்தாலும் சரி, நடுநிலை பள்ளி கல்வியாக இருந்தாலும் சரி, உயர்நிலை கல்வி, மேல்நிலை பள்ளி, கல்லூரிகள் எல்லாமே கற்புடைய எண்ணிக்கை உயர்ந்திருக்கின்றது. 2011 புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தமிழகத்துடைய முதலமைச்சராக பொறுப்பேற்கின்ற பொழுது 132 பேர் தமிழகத்திலே உயர்கல்வி படித்துக் கொண்டிருந்தார். இதே புரட்சி தலைவி அம்மா எடுத்த கல்வியிலே புரட்சி மறுமலர்ச்சி, கல்வி உதவித்தொகைகள், அதன் மூலமாக கல்வி வளர தொடங்கியது. அம்மா வழியிலே நடைபெறுகின்ற அம்மாவுடைய அரசு மேலும் அதுக்கு சிறப்பு சேர்க்கின்ற விதமாக அதிகமான கல்லூரிகளை நாங்கள் கொடுத்தோம். இன்றைக்கு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் பல ஏற்படுத்தினோம். பாலிடெக்னிக் கல்லூரி, ஐடி கல்லூரி ஏற்படுத்தினோம். பொறியியல் கல்லூரியை துவக்கினோம். வேளாண்மை கல்லூரி, கால்நடை மருத்துவக் கல்லூரி, இப்படி பல கல்லூரியை தமிழ்நாடு முழுவதும் துவக்கினோம். அது மட்டும் இல்லாமல் ஒரே ஆண்டில் 11 அரசு மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்தது எங்களுடைய அரசு. வரலாற்று சாதனை படைத்தோம். இந்த மாவட்டத்திலையும் இதையும் புரட்சி தலைவர் அம்மாவுடைய அரசு மருத்துவக் கல்லூரியோடு மருத்துவமனையை நாங்கள் துவக்கி இருக்கின்றோம். சுமார் 400 கோடி ரூபாயில் எந்த ஆட்சியிலே இப்படிப்பட்ட திட்டங்களை கொண்டு வந்தார்கள்? இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக தலைவர் திரு ஸ்டாலின் போற பக்கம் சொல்றாங்க. அண்ணா திமுக ஆட்சி, எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்கின்ற பொழுது நாட்டு மக்கள் என்ன நன்மை பெற்றார் என்று கேட்டுக் கொண்டிருக்கின்றார். நாங்கள் இவ்வளவு திட்டங்களை கொடுத்திருக்கின்றோம். இதன் மூலமாக நாட்டு மக்கள் ஏராளமான நன்மைகள் பெற்றிருக்கிறார் என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக அவருக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு மருத்துவத்துறை சிறந்து விளங்கிக் கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு இந்தியாவிலேயே சென்னை மாநகரம் மருத்துவ சுற்றுலா நகரமாக இன்றைக்கு திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. மருத்துவ கல்வி படிக்கூடிய எண்ணிக்கையை நாங்கள் உயர்த்திருக்கின்றோம். மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மாவர்கள் தமிழகத்துடைய முதலமைச்சராக பொறுப்பேற்கின்ற பொழுது 1945 பேர் தான் இன்றைக்கு மருத்துவக் கல்வி படிக்கக்கூடிய நிலை இருந்தது. இதை புரட்சி தலைவி அம்மா இருக்கின்ற காலத்திட்டத்திலே அதை உயர்த்தினார்கள். 1115 இடங்கள் கூடுதலாக மருத்துவக் கல்வியில் சேர்ந்து படிக்கக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி 3060 உயர்த்தினார்கள். அதே வழியில் வந்த மாண்பு அம்மாவுடைய அரசு மென்மேலும் மருத்துவக் கல்லூரி துவக்கியதன் மூலமாக ஏற்கனவே இருக்கின்ற கல்லூரிக்கு கூடுதல் இடங்களை பெற்றுத் தந்ததன் மூலமாக 2240 இடங்கள் புதிதாக தோற்றுவித்து சாதனை படைத்த அரசு அம்மாவுடைய 4 ஆண்டு காலத்தில் 2240 இடங்களை நாம் புதிதாக தோற்றுவித்திருக்கிறோம் சொன்னால் எந்த அளவுக்கு அரசு செயல்பட்டுக் கொண்டு என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். இன்றைக்கு தமிழகத்திலே சுமார் 5300 பேர் மருத்துவக் கல்லூரியில் படிக்கக்கூடிய வாய்ப்பை
அம்மாவுடைய அரசு உருவாக்கி தந்திருக்கின்றது. 2011 1945 இன்னைக்கு 5300 கிட்டத்தட்ட எவ்வளவு பேர் படித்துக் கொடுக்க என்பதை எண்ணி பார்ப்பார். எவ்வளவு பேர் படிக்கக்கூடிய வாய்ப்பை அம்மாவுடைய அரசு உருவாக்கி தருகிறது என்பதை நீங்கள் எண்ணி பார்க்கிறீர்கள். அது எப்படி எல்லா துறையிலும் நம்ம சிறந்து விளக்கிக் கொண்டிருக்கிறோம். வேளாண் கல்லூரி அதிகமாக திறந்திருக்கணும். கால்நடை மருத்துவக் கல்லூரி இன்றைக்கு நம்முடைய சேலம் மாவட்டத்திற்கும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்திற்கும் பார்டர்ல 1000 கோடிக்கு மேல் முதலீட்டில் 1000 ஏக்கருக்கு மேல மிகப்பெரிய ஆசியாவிலேயே மிகப்பெரிய கால்நடை பூங்காவை நாங்கள் உருவாக்கி தந்திருக்கோம். கால்நடை மருத்துவக் கல்லூரி உடுமலைப்பேட்டையில் தேனியில் நாங்கள் திறந்தோம். அங்கேயும் தலைவாசல்லையே அங்கே திறந்திருக்கிறோம். எல்லா ஆராய்ச்சிகளையும் திறந்திருக்கிறோம். இப்படி தமிழ்நாடு செழிக்க வளம் பெற புதிய புதிய கல்லூரிகளை திறந்ததன் விளைவாக இன்றைக்கு கல்வி உயர்கல்வி படிப்போட எண்ணிக்கை உயர்ந்து இந்தியாவிலேயே உயர்கல்வி படிப்பதிலே முதன்மை மாநிலம் தமிழ்நாடு. அது மட்டுமல்ல, இன்றைய தினம் ஒரு நாடு வளர்ச்சி பெற வேண்டும் என்றால் அந்த நாட்டிலே தடையெல்லாம் மின்சாரம் வேண்டும், சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருக்க வேண்டும். இரண்டும் இருந்தால்தான் அந்த மாநிலம் வளர்ச்சி அடைகிறது. இரண்டை கண்ணை போல் பாதுகாத்திருக்கிறோம் நம்முடைய அரசு. சாதாரண விஷயம் அல்ல. இன்னைக்கு அம்மாவுடைய அரசு தடையெல்லாம் மின்சாரம் வழங்கிய காரணத்தினால்தான் புதிய புதிய தொழில் வந்து கொண்டிருக்கின்றன. அதனால் தமிழர்கள் ஏற்றம் பெறுகிறது தொழிற்சாலையில். இன்றைக்கு திருவள்ளூர் மாவட்டம் தொழிற்சாலை நிறைந்த மாவட்டம். இந்த திருவள்ளூர் மாவட்டம் வேலைவாய்ப்பை உருவாக்கி தருகின்ற மாவட்டமும் திருவள்ளூர் மாவட்டம். அதே இந்த மாவட்டத்தில் இருக்கின்ற மக்கள் தேவையான வேலைவாய்ப்பு பெறுவது மட்டுமல்ல, பொருளாதார வகையிலும் மேம்பாடு அடைய வேண்டும் என்று நோக்கத்தோடு அம்மாவுடைய அரசு பல்வேறு திட்டங்களை நாங்கள் வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு எனக்கு முன்னாலே மரியாதைக்குரிய அமைச்சர் பாண்டியராஜன் குறிப்பிட்டதை போல பட்டாபிராம் பகுதியில் சுமார் 230 கோடி மதிப்பீட்டில் தகவல் தொழில்நுட்ப பூங்கா தொங்கும் தோட்டம் வடிவில் புதிய தொழில்நுட்பத்துடன் அமைய இருக்கிறது. இந்த தொழில் பூங்கா உருவாகின்ற பொழுது சுமார் 30,000 பேர் வேலைவாய்ப்பை பெறுவார்கள். 1000 2000 இல்ல, ஒரே காலகட்டத்தில் 30,000 பேருக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கி தரக்கூடிய தொழிற்சாலையை உருவாக்கின்ற தொழில் பூங்காவை உருவாக்கின்ற அரசு நம்முடைய அரசு. இதே போல பல்வேறு திட்டங்கள், ஒன்றல்ல ரெண்டல்ல, பல திட்டங்கள் பல்லாயிரக்கணக்கான கோடியிலே தமிழகத்தில் நாம் உருவாக்கி கொண்டிருக்கிறோம். கொரோனா வைரஸ் தொற்று இருந்த சோதனையான காலகட்டம். இன்றைக்கு நாடே ஸ்தம்பித்திருந்த, உலகமே ஸ்தம்பித்திருந்தது. அந்த காலகட்டத்தில் கூட தமிழகத்தில் சுமார் 60,000 கோடி தொழில் முதலீட்டு ஈர்த்து 73 புதிய தொழில் துவங்குவதற்கு அம்மாவுடைய அரசு நடவடிக்கை எடுத்தது. இன்றைக்கு இந்தியாவிலேயே தொழில் புரட்சியிலே நாம் முன்னோடியாக இருந்து கொண்டிருக்கின்றோம். அது மட்டுமல்ல, இன்றைக்கு வேளாண் பெருமக்கள் நிறைந்த பகுதியாகவும் இருக்கிறது திருவள்ளூர் மாவட்டம். ஏரி பாசனம் அதிகமாக இருந்த பகுதி. அந்த ஏரிகள் எல்லாம் தூர் வாரப்படுவதும் அந்த கரைகள்லாம் பலப்படுத்துகிறது. அதற்காக அம்மாவுடைய அரசு குடிமராமத்து திட்டம் என்ற அற்புதமான திட்டத்தை கொண்டு வந்து ஏரி குளம் குட்டை ஊரணி அனைத்தும் இன்றைக்கு நிரம்பி வழிகிட்ட காட்சி பார்க்கணும். 60 கூட உங்கள் அமைச்சர் சொன்னார், இந்த குளத்தை சீர் செய்திருக்கின்றோம். இதே போல பல குளத்தை சீர் செய்து பெய்கின்ற மழைநீர் முழுவதும் தேக்கி வைத்து நிலத்தடி நீரை உயர்த்தி பொதுமக்களுக்கு தேவையான குடிநீர் செய்து கொடுத்துக்கணும் என்று சொன்னாங்க. ஆகவே இதெல்லாம் அற்புதமான திட்டம். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இப்படிப்பட்ட திட்டத்தை மக்கள் பார்க்கவே இல்லை. ஒரு நாடு வளர்ச்சி பெற வேண்டும் என்று சொன்னால் அனைத்து அம்சங்களும் பொருந்தி இருக்க வேண்டும்.
அந்த அனைத்து அம்சங்களும் பொருந்திய ஒரே அரசாங்கம் இதே புரட்சித் தலைவி அம்மாவுடைய அரசு தான். இன்றைக்கு திருவள்ளூர் மாவட்டம் ஏரிகள் நிறைந்த மாவட்டம். முதலாக குடிமராமத்து திட்டத்தை இந்த பகுதியிலே துவங்குவதற்கு நான் முயற்சி எடுத்து செய்தேன். இதையும் நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் இன்றைக்கு இந்த மாவட்டத்திலே சென்னை மாநகர மக்களுக்கு குடிநீர் வழங்கக்கூடிய ஆதாரமாக இருக்கின்ற ஏரிகளும் இந்த மாவட்டத்தில் தான் அமைந்திருக்கின்றன. அதோடு இன்றைக்கு விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உடனடியாக நிவாரணம் வழங்கக்கூடிய அரசும் மாண்பு அம்மாவுடைய அரசு தான். நேற்றுக்கு முன்தினம் கூட இன்றைக்கு புயலால் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் இன்றைக்கு பருவம் தவறி பெய்த கனமழையால் அறுவடைக்கு தயார் என நெற்கதிரெல்லாம் மழையிலேயே முழுகி சேதமடைந்தன. குழந்தையை போல வேளாண் பெருமக்கள் அந்த நெற்பயிரை வளர்த்து அறுவடை செய்கின்ற காலத்திலே கண் முன்னே சேதமடைந்து அவர்கள் மனக்கலக்கத்தில் இருந்த அந்த விவசாயிகள் ஆறுதலை அவர்கள் மகிழ்ச்சி அடைகின்ற விதமாக அம்மாவுடைய அரசு விவசாயி பயிர்க்கடனை ரத்து செய்து அவருடைய பாராட்டை பெற்ற அரசு அம்மாவுடைய அரசு. நான் வருகின்ற வழியிலே உங்களுடைய மகிழ்ச்சியெல்லாம் பார்க்கும்போது நிறைய பேர் பயிர்க்கடன் வாங்கி தள்ளுபடி செய்யப்படுவாங்க. நான் வருகின்ற வழியில ஒருவர் என்னிடத்தில் வாகனத்தோடு ஓடி வந்தார். ஏன் இவ்வளவு வேகமா ஓடி வரேங்க? எனக்கு நீங்கள் அறிவித்த அந்த பயிர்க்கடன் ரத்து அறிவிப்புல 9 லட்சம் ரூபாய் எனக்கு கிடைச்சிருக்கு. இங்க வந்து இந்த நிகழ்ச்சிக்கு வரும்போது அவர் சொன்னார், இப்படி கடன் வாங்கி துன்பம் பட்டு இன்றைக்கு வேலையிலே இருந்து தத்தளித்துக் கொண்டிருந்த விவசாயிகளுக்கு மனமகிழ்ச்சி அளிக்கக்கூடிய கடன் ரத்து நாங்க தான் செஞ்சோம். இல்ல ஸ்டாலின் பேசுறார், நாங்க சொல்லிட்டு இருந்தோம், அதனாலதான் எடப்பாடி பழனிசாமி ரத்து செஞ்சிருக்காங்க. நீ 2019ஆம் ஆண்டு விவசாய கடன் ரத்து பண்ணு சொன்ன ஒரு வார்த்தையாவது ஒரு குரலாவது நாடாளுமன்றத்தில் எழுப்புனீங்களா? தமிழ்நாட்டில் 39 நாடாளுமன்ற உறுப்பினர்ல 38 பேர் திமுக கூட்டணி அங்க வைக்கிறீங்க. ஒரு வார்த்தையாவது இந்த விவசாயிகளுக்காக நாடாளுமன்றத்தில் குரல் கொடுத்தல திரு ஸ்டாலின் அவர்களே, அதுக்காக முயற்சி எடுத்தீங்களா? கவர்ச்சிகரமான திட்டத்தை அறிவிப்பது, மக்களை ஏமாற்றுவது, விவசாயிகளை ஏமாற்றுவது, அப்பாவி மக்களை ஏமாற்றுவது, அதன் மூலமாக வெற்றி பெற்றவுடன் மக்களை மறந்து விடுவது, அதுதான் அவருடைய வாடிக்கை. ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியும் சரி அரசும் சரி கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றியே தீரும். கொடுக்கப்படாத வாக்குறுதியும் நாங்கள் நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றோம். எனவே திரு ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் சொல்லி நாங்கள் கடன் ரத்து பண்ணவில்லை. நான் ஒரு விவசாயி எப்படி துன்பப்படுவார் என்பது அனுபவபூர்வமாக நான் அனுபவித்திருக்கின்றேன். விவசாயிக்கு தான் விவசாயியுடைய கஷ்டம் தெரியும். அந்த கஷ்டம் தெரிந்த காரணத்தினாலே கஷ்டமான இருக்கின்ற சூழ்நிலையை நாங்கள் அதற்கு உதவி செய்து அவருடைய வாழ்விலே ஒரு ஒளியேற்றி வைத்திருக்கின்றோம் என்பதை மட்டும் இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட கடமை. இன்னும் ஒன்று சொல்லுகிறார், ஒவ்வொரு ஊருக்கு போறாரு, ஒரு சின்ன மேடை போட்டுக்கிறார், ஒரு பொட்டி வச்சுக்கிறார். அவருக்கு பொட்டி வாங்கி பழக்கம், அதனாலதான் அந்த பழக்க தோசை விடல.
பொட்டி வாங்கிக்கணும் மேடையில் வச்சு வரோம். மக்களுக்கு என்ன குறை அதை எழுதிக்கு வந்து பொட்டியில் போட்டுருங்க, நான் பொட்டியில பூட்டி சீல் வச்சிடறேன், நான் ஆட்சிக்கு வந்து வர உடைக்கிறேங்க. இன்னைக்கு எப்ப ஆட்சிக்கு வர்றது, என்னைக்கு பொட்டி உடைக்கிறது? இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஏற்கனவே சட்டமன்றத்தில் சபதம் விட்டு சென்றிருக்கின்றார்கள். எனக்கு பின்னாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற 100 ஆண்டு காலம் ஆட்சி அதிகாரத்தில். நீ 100 ஆண்டு காலத்துக்கு பெட்டி உடைக்கவே முடியாது. 100 ஆண்டு காலம் இருக்க போவதும் இல்லை. ஏங்க பொட்டியில மனு போட்டா எடுத்து பிரிச்சு பார்த்தா பரவாயில்ல. ஏன்னா அவர் மக்களை மதிக்கவும் மாட்டாங்க, மக்கள் வைக்கிட்ட கோரிக்கைக்கும் மதிப்பு கிடையாது. இன்னொன்னு சொல்ற 100 நாள்ல முடிச்சிடறாராம். என்ன 100 நாள் ஓடுற படமா, தியேட்டர்ல ஓடுற படம்? யாரை ஏமாத்துற நாடகம்? நீ 5 வருஷம் மேயரா இருந்த சென்னையில என்ன நன்மை செஞ்சிருக்கிற? ஒண்ணுமே கிடையாது. 5 வருஷம் துணை முதலமைச்சராக இருந்திருக்கிறார். அந்த 5 வருஷம் துணை முதலமைச்சர் அந்த போது ஏன் ஊரூரா போகல, ஏன் மக்களை சந்திக்கல, ஏன் 100 நாள்ல மக்கள் கொடுக்கிற கோரிக்கை நிறைவேற்றல? நிறைவேற்றிருந்தா மக்கள் இந்த பிரச்சனைக்கு வந்திருக்க மாட்டாங்கல்ல. இடத்துல கடிதம் கொடுக்க வேண்டிய வேலையே இல்லையே. மக்களை எப்படியெல்லாம் ஏமாற்றாங்க பாருங்க. இன்னைக்கு பல ஊர்ல 1000 ரூபாய் போட்டா ஒரே மாசத்துல 2000 ரூபாய் கொடுப்பாங்க. பல இடத்துல சொல்லி ஏமாந்துருக்காங்கல்ல. பத்திரிகையில் பார்த்துருக்கோம், ஊடகத்தில் பார்த்துருக்கோம். நம்ம ஆளுக்கு என்ன பண்ணாங்க, முத போய் பணத்தை கட்டுனா நமக்கு 1000 ரூபாய்க்கு 2000 ரூபாய் கிடைச்சிடும் அப்படின்னு போய் பல பேர் ஏமாந்து அவர் சொத்தையெல்லாம் இழந்த காட்சி பார்க்கிறோம். அப்படித்தான் திமுக வெளியும் தப்பு தவறி ஓட்டு போட்டுட்டா குடியிருக்கிற வீடும் நமக்கு சொந்தங்களா போயிடும். நாட்டையே பட்டா போட்டுருவாங்க. உஷாரா இருக்கணும். அப்படிப்பட்டவர்கள் ஆட்சிக்கு வர துடிக்கிறாங்க. 10 ஆண்டு காலம் ஆட்சியில் இல்ல, அதிகாரத்தில் இல்ல, பசியுமாங்க. சாதாரண பசியில கோர பசியில் இருக்கிறாங்க. இப்படி அண்ணா திமுக பார்த்தா கடிச்சு திட்டுவாங்க. அவ்வளவு பசியில் இருக்கிறாங்க. அவ்வளவு வார்த்தை வெளியில் வந்துட்டு இருக்குது. அதே அப்படி கோர பசியில இருக்கிறவர்களுக்கு ஜாக்கிரதையா இருக்கணும். அவரிடத்திலே நாம் பத்திரமாக இருப்பது மட்டுமில்ல, பொய் செய்திகளை அவிழ்த்து விட்டுக் கொண்டிருக்கிறோம். அதையும் நாம் தகவல் தொழில்நுட்பம் முறியடிக்க வேண்டும். இன்னொன்னையும் பேசிட்டு இருக்காரு. 7 பேர் விடுதலை. நீங்க எல்லாம் ஐடிவிலிருந்து வந்திருக்கனால, பாசறையிலிருந்து வந்திருக்கனால தெரிந்து கொள்வதற்காக சொல்லுகிறேன். 2000 கருணாநிதி அவர்கள் தமிழகத்துடைய முதலமைச்சராக பொறுப்பேற்றாங்க. அப்ப அந்த 7 பேர் விடுதலை குறித்து கருணை மனு வந்தது. திரு கருணாநிதி அவர்கள் தலைமையில் அமைச்சரவை கூடி அந்த 7 பேர் விடுதலை குறித்து தீர்மானம் கொண்டு வந்தாங்க. அந்த தீர்மானத்தில் ஏற்கனவே நீதிமன்றம் அளித்த தீர்ப்பை அமுல்படுத்தலாம் என்றும், திருமதி நளினி அவர்கள் குழந்தை இருக்கின்ற காரணத்தாலே அவர்களுக்கு மரண தண்டனை ஆயுள் தண்டனையாக குறைக்கலாம் என்று அப்பொழுது ஏகமனதாக திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கிற போது, திராவிட முன்னேற்ற கழகம் முதலமைச்சராக இருக்கின்ற பொழுது 24 அமைச்சர் திமுக இருந்தாங்க. எல்லாரும் கையெழுத்து போட்டு தீர்மானம் நிறைவேற்றி மேதக ஆளுக்கு கணிப்பிச்சு வச்சாங்க. இவர்களா 7 பேர் விடுதலை செஞ்சாங்க. கேவலமா இல்ல, ஒரு திமுக தலைவர், ஒரு எதிர்கட்சி தலைவர் இவ்வளவு பச்சை போய் பேசலாமா? அவர்களுக்கெல்லாம் 2000 திராவிட முன்னேற்ற கழக தலைவர், அப்பொழுது முதலமைச்சர் திரு கருணாநிதி அவர்கள் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருந்தால் இந்நேரம் தூக்கில போட்டு மண்ணோடு மண்ணா போயிருப்பாங்க. அம்மாவர்கள் விடுதலை செய்ய வேண்டும் என்று சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு நாம் நடவடிக்கை எடுத்தோம். துரதிருஷ்டவசமாக அம்மா மறைந்தார்கள். அம்மாவுடைய அரசு மீண்டும் அவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று என் தலைமையிலே அமைச்சரவை கூட்டம் கூட்டப்பட்டு இங்கே 2 அமைச்சர்கள் இருக்கின்றனர். அவரும் கையெழுத்திட்டு விடுதலை செய்ய வேண்டும் என்று கடலில் நான் அமைச்சரை முடிவெடுத்து ஏக மனதாக தீர்மானம் நிறைவேற்றும் மேதக ஆளுநருக்கு பிறகு சட்டமன்றத்தில் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டு மேதக ஆளுநருக்கு அனுப்பியிருக்கிறோம். நாங்கள் உண்மையாக அவர் விடுதலை செய்ய வேண்டும் என்று எண்ணினோம். ஆனால் ஏற்கனவே நீதிமன்றம் அளித்த தீர்ப்பை அமல்படுத்த வேண்டும் என்று கையொப்பம் விட்டுவிட்டு இப்பொழுது 7 பேர் விடுதலை செய்ய வேண்டும் என்று
குரல் கொடுக்கின்றார்களே, இதெல்லாம் மனிதர்களா? எண்ணி பாருங்க. மனசாட்சி உள்ள மனிதர்களா? எப்படியெல்லாம் நாட்டு மக்களை ஏமாற்றுவேன் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். இந்த பத்திரிகை ஊடகம் இந்த செய்தியை கொண்டு மக்களிடத்தில் சேர்க்க வேண்டும். நம்முடைய தகவல் தொழில்நுட்பை சேர்ந்த நிர்வாகிகளும் தொண்டர்களும் மக்களிடத்தில் எடுத்து சொல்ல வேண்டும். நம்முடைய இளைஞர்கள், இளம் பெண்கள், பாசறை சேர்ந்த இளம் சிங்கங்கள் மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்று சொல்வார். இதுவே உதாரணம். எவ்வளவு மிகப்பெரிய பொய்! எடப்பாடி பழனிசாமி அதிமுக அரசு 10 ஆண்டு காலமாக 7 பேரும் சிறையில் வைத்துக் கொண்டிருக்கின்ற ஒரு செய்தியும் நேற்றைக்கு முன்தினம் பத்திரிகையை பார்த்தோம். நாங்கள் விடுதலை செய்வதற்காக போராடிட்டு இருக்கிறோம். நீ ஏற்கனவே வைத்த தண்டனையை நிறைவேற்றி தீர்மானம் நிறைவேற்றிட்டு நீ பேசுறிய? 2000 நீதிமன்றம் சொன்னவாறு நீங்கள் அந்த 2000 அந்த 7 பேரையும் விடுதலை செய்யலாம் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருந்தால் 21 ஆண்டு காலம் அவள் சிறையில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் போயிருக்கும். இந்த 21 ஆண்டு காலம் சிறையில் இருப்பதற்கு காரணம் திராவிட முன்னேற்ற கழகம். நாட்டு மக்கள் மறந்துவிட மாட்டாங்க. இன்றைக்கு படித்தவர்கள் இருக்கின்றார்கள். இன்றைக்கு அறிவுபூர்வமாக சிந்திக்கக்கூடிய இளைஞர் வட்டாரங்கள் நிறைந்திருக்கின்றார்கள் தமிழகத்திலே. உங்களுடைய பொய் ஒருபோதும் எடுபடாது. வேண்டுமென்றே திட்டமிட்டு இப்படி தவறான செய்தியை பரப்புவது, பொய்யான செய்தி பரப்புவது, எப்படியாவது மக்களிடத்தில் அனுதாபத்தை பெற வேண்டும், ஆட்சி பிடிக்க வேண்டும், அதுதான் அவருடைய லட்சியம். ஆனால் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படி அல்ல, அதிமுக அரசும் அப்படி அல்ல. உண்மையை சொல்லுவோம், சொன்னதை செய்வோம், அதன் மூலமாக மக்களிடத்திலே நன்மதிப்பை பெறுவோம். அப்படித்தான் இருந்து கொண்டிருக்கின்றோம் இன்று வரை. இதையெல்லாம் நீங்கள் நம்முடைய வருகின்ற ஐடிவிக்கு சேர்ந்த நிர்வாகிகளும் இளமையில் பாசறை சேர்ந்த நிர்வாகிகளும் தவறாமல் மக்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும். எவ்வளவு பெரிய பொய்ய மறைக்கிறார்கள். பொய் பேசுவதற்கு நோபல் பரிசு கொடுக்கணும்னா நம்ம திமுக தலைவர் ஸ்டாலின் கொடுத்த பொருத்தமா இருக்கு. அப்புறம் இந்த பொட்டியில் போடுற காலம் 30 வருஷத்துக்கு முந்தி. இப்பெல்லாம் நம்முடைய இளைஞர் கையில் எல்லாத்திலையும் போன் இருக்குது. கிராமத்தில் இருக்கிற சாதாரண விவசாய தொழிலாளிகிட்ட கூட செல்போன் இருக்குது. வேற ஒன்றும் இல்லை. உங்க ஊர்ல குடி தண்ணீர் பிரச்சனையா, சாலை பிரச்சனையா, தெருவுகளுக்கு பிரச்சனையா, அதை முதலமைச்சரின் உதவி மையம் மற்றும் ஒருங்கிணைக்கப்பட்ட குறைதீர்ப்பு மேலாண்மை திட்டம் இன்னும் ஒரு வாரத்தில் நான் துவங்க இருக்கிறேன். அப்படி செல்போன்ல இருந்து போட்டாலே போதும், நேரடியா முதலமைச்சருக்கு வரும், நேரடியா துறைக்கு போகும். ஸ்டாலின் அவர்களே, பொட்டியில போடுற வேலையும் போச்சு. அந்த ஒன்னதான் வச்சுக்கிட்டு இருந்தா அதுவும் போச்சு. அதற்கு உதவி மையம் எண் 1100 எல்லாம் குறிச்சு வச்சுங்க. 1100 இன்னும் ஒரு வாரத்தில் அதை துவக்கிறவன் 1100க்கு நீங்கள் அதை தொடர்பு கொண்டால் உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும். கைபேசி மூலமாக உதவி மையம் எண் 1100 அழைத்து உங்கள் குறைகளை கூறலாம். கூடிய விரைவில் இந்த திட்டம் துவங்கப்படும். சிறப்பான திட்டம். இன்றைக்கு உங்கள் இல்லத்திலிருந்தே அரசனுடைய கவனத்தில் கொண்டு வருவதற்காக இந்த திட்டத்தை நாங்கள் துவக்கிக்கிறோம். திராவிட முன்னேற்ற கழக தலைவரை போல அங்க போய் அழைச்சிட்டு போய் பேச வச்சு பொட்டியில் போடுற வேலையில கடந்து போச்சு. அவர் இல்லத்தில் இருந்தே, அவர் வேலை செய்கின்ற இடத்திலே இருந்தே, அவருக்கு எங்க விருப்பம் இருக்கிறதோ அந்த இடத்தில் இருந்தே அரசனுடைய கவனத்திற்கு சென்று அந்த பகுதி மக்களுடைய குறைகளை தீர்க்கக்கூடிய அற்புதமான திட்டத்தை தொடங்குகின்ற ஒரே அரசாங்கம் அம்மாவுடைய அரசாங்கம். இப்படி பல திட்டங்களை நாங்கள் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறோம். இந்த தொகுதியில் கூட பல பாலங்களை கட்டிக் கொடுத்துக்கின்றோம், நல்ல சாலை வசதி செய்து கொடுத்துக்கிறோம், பல ஏரிகளை புதுப்பித்துக் கொண்டிருக்கின்றோம். அது மட்டும் பருத்திப்பட்டு ஏரி, பசுமை பூங்கா மற்றும் படகு குளம், சுமார் 87 ஏக்கர் பரப்பு கொண்ட பருத்திப்பட்டு ஏரி, சுமார் 29 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சிறுவர்களுக்கான விளையாட்டு பூங்கா, நடபாதை, படகு குளம், பறவைகள் சரணாலயம், தனித்தீவு, திறந்தவெளி அரங்கம் அமைக்கப்பட்டு மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வந்திருக்கிறோம். ஆவடி மாநகராட்சி பாதாள சாக்கடை திட்டம் மற்றும் வீடுகளுக்கு குடிநீர் இணைப்பு பணி முடிக்கப்பட்டு மக்களுடைய பயன்பாட்டுக்கு கொண்டு வந்திருக்கிறது. இப்படி பல திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்ட அரசு அம்மாவுடைய அரசு. இன்னைக்கு ஆவடி பேரூராட்சியா இருந்து நகராட்சியா இருந்து இன்னைக்கு மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டதும் அம்மாவுடைய அரசு தான். மக்கள் என்ன எண்ணுகின்றார்களோ அந்த எண்ணத்தை
செயல் வடிவமாக கொடுத்து மக்களுடைய நன்மதிப்பை பெறுகின்ற அரசு அம்மாவுடைய அரசு. ஆகவே வருகிற இளைஞர் பட்டாளங்கள் கழகத்துக்கு துணை நின்று இன்றைக்கு தேர்தல் என்ற போர் விரைவில் வருகின்றன. அந்த தேர்தல் போரிலே வெற்றி கண்டு மீண்டும் கோட்டையிலே நம்முடைய வெற்றி கொடியை நாட்ட நம்மளை அர்ப்பணிப்போம் அர்ப்பணிப்போம் அர்ப்பணிப்போம், அம்மாவுடைய சபதத்தை நிறைவேற்றுவோம் என்று சொல்லி வருகின்ற அத்தனை பேரும் தலைமை கழகம் அறிவிக்கின்ற வேட்பாளருக்கு 2 லட்சம் வாக்களிக்கூடிய சூழ்நிலை உருவாக்குங்கள் என்று சொல்லி சிறப்பான ஏற்பாடு செய்த அனைவருக்கும் இந்த நேரத்தை தெரிவித்து, அதே போல இந்த தகவல் தொழில்நுட்ப பிரிவு இளைஞர் நிலைமைகள் பாசறை ஆலோசனை கூட்ட நிகழ்ச்சிக்கு இந்த இடமளித்த அறிவித்த தசரதன் அவர்களுக்கு மனமாற உளமாற நன்றியை தெரிவித்து விடுகிறேன். நன்றி.